January 12, 1967 அன்னைக்கு கேட்ட ஒரே ஒரு துப்பாக்கி சத்தம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே அப்படியே உறைய வச்சது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் பெட்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கார். அவர் எப்படியாச்சும் உயிர் பிழைக்கணும்னு லட்சக்கணக்கான மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கூடி கண்ணீரோட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பர்கள்ல வர ஒவ்வொரு அப்டேட்டையும் மக்கள் பதற்றத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அவர் பிழைப்பாரா மாட்டாரானான்னு யாருக்குமே தெரியல. அந்த மாபெரும் நடிகர் வேற யாரும் இல்ல, மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது நம்ம எம்ஜிஆர். ஆனா அவரை சுட்டது யாரு, எதுக்காக சுட்டாங்க? அப்புறம் அந்த ஒரு சம்பவம் எப்படி தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையே கம்ப்ளீட்டா மாத்தி அமைச்சது? 1960களின் காலகட்டத்தில் எம்ஜிஆர் இந்திய சினிமாவோட மிகப்பெரிய ஸ்டார்கள்ல ஒருவரா வலம் வந்துட்டு இருந்தார். அவரோட படங்கள் எல்லாமே அவரை அநீதிக்கு எதிராக போராடுற, ஏழைகளை காப்பாத்துற, ஊரலை எதிர்க்கிற ஒரு மாஸ் ஹீரோவா தான் மக்களுக்கு காட்டுச்சு. இந்த ஒரு இமேஜ் காரணமா மக்கள் அவரை வெறும் நடிகரா மட்டும் பார்க்காம தங்களோட சொந்த தலைவராகவே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்தில் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திமுக மூலமா அரசியலிலும் ரொம்ப ஆக்டிவா இறங்கினார். திரையிலும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி அவரோட செல்வாக்கு அசுர வேகத்துல வளர்ந்துட்டே இருந்தது. ஆனா அவரோட வாழ்க்கையில நடக்க போற ஒரே ஒரு மீட்டிங் எல்லாவற்றையும் தலைகீழா மாத்த போகுதுன்னு அப்போ யாருமே கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க. January 12, 1967 அன்னைக்கு மதியம் எம்ஜிஆர் சக நடிகரான எம்.ஆர். ராதாவை சந்திக்க அவரோட வீட்டுக்கு போறாரு. எம்.ஆர். ராதா தமிழ் சினிமால பவர்ஃபுல்லான வில்லன் கேரக்டர்கள்ல நடிச்சு மக்கள் மத்தியில செம பாப்புலரான ஒரு மிகச்சிறந்த நடிகர். ஒரு புதிய பட ப்ராஜெக்ட் சம்பந்தமான விஷயங்களை பேசுறதுக்காகத்தான் இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு மீட் பண்ணாங்க. ஆரம்பத்துல எல்லாமே ரொம்ப நார்மலா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு அவங்க பேசிட்டு இருந்த விஷயம் ஒரு பயங்கரமான திருப்பத்தை நோக்கி போச்சு. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம டக்குன்னு அந்த ரூம்குள்ள துப்பாக்கி வெடிச்ச சத்தம் கேக்குது. ஒரு தோட்டா எம்ஜிஆரோட இடது காதுக்கு கீழே கழுத்து பகுதியில பயங்கரமா பாயுது. அடுத்த சில நொடிகள்ல எம்.ஆர். ராதாவும் தன்னைத்தானே சுட்டுக்கிறாரு. அந்த ரூமே கம்ப்ளீட்டா ரத்த கலரியாகி பெரும் பதற்றம் தொத்திக்குது. ரெண்டு பேரையும் உடனே பதற்றமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு ஓடுறாங்க. எம்ஜிஆர் சுடப்பட்ட நியூஸ் அடுத்த சில மணி நேரங்கள்ல தமிழ்நாடு முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவுது. ரசிகர்கள் எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. எம்ஜிஆரோட ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு முன்னாடி வந்து குவிறாங்க. அவரோட உயிரை காப்பாத்த டாக்டர்கள் டீம் ரொம்ப தீவிரமா போராடுறாங்க. தோட்டா கழுத்துல பாஞ்சதால காயம் ரொம்பவே சீரியஸா இருந்தது. அவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தான் ஆரம்பத்துல நினைச்சாங்க. பல நாட்களா மக்கள் சோறு தண்ணி இல்லாம ஒவ்வொரு மெடிக்கல் அப்டேட்டுக்காகவும் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா நல்ல வேலையா எம்ஜிஆர் அந்த மரண போராட்டத்தில இருந்து ஜெயிச்சு உயிர் பிழைச்சாரு. ஆனா அந்த பாதிப்பு அவரோட குரலை நிரந்தரமா மாத்திடுச்சு. அவர் குணமடைஞ்சு பேச ஆரம்பிச்சப்போ அவரோட வாய்ஸ் முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. இருந்தாலும் அந்த பெரிய பாதிப்புக்கு அப்புறமும் கூட சினிமாவிலும் சரி அரசியலும் சரி தான் நினைச்சதை சாதிக்கணும்ன்ற அவரோட வெறி மட்டும் குறையவே இல்லை. எம்ஜிஆர் சுடப்பட்ட சம்பவத்தை பத்தி போலீஸ் தீவிர விசாரணை நடத்துறாங்க. தற்கொலை முயற்சியிலிருந்து உயிர் பிழைச்ச நடிகர் எம்.ஆர். ராதா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே போலீசாரால் முறைப்படி அரெஸ்ட் செய்யப்படுறாரு. இந்த கேஸ் ஒட்டுமொத்த பொதுமக்களோட அட்டென்ஷனையும் ஈர்த்தது. கோர்ட்ல இந்த வழக்கு நடந்தப்போ வாத பிரதிவாதங்கள், சாட்சியங்கள்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அனலைஸ் செய்யப்பட்டது. கடைசியில எம்.ஆர். ராதா குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டு அவருக்கு ஜெயில் தண்டனை விதிக்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் கூட அன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நிஜமாவே என்னதான் நடந்தது, எதுக்காக இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததுன்ற விவாதம் வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில தொடர்ந்துட்டே தான் இருக்கு.